தமிழக சட்டசபை தற்காலிக சபாநாயகராக செம்மலை திங்களன்று பதவியேற்றுக் கொண்டார். முதல்வர் ஜெயலலிதா பதவியேற்பை தொடர்ந்து கவர்னர் மாளிகையில் தற்காலிக சபாநாயகராக செம்மலை பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கவர்னர் ரோசையா செம்மலைக்கு தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்ட செம்மலை சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டசபை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். பின்னர் சட்டசபை கூடியதும் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பார்கள். செம்மலை என்னும் நான் சட்டமன்ற பேரவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செம்மலை என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன்.